அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜோசப் விஜய் அவருடைய ஆட்சி எப்படி இருக்குதுங்கிறத பார்த்தா முன்னணியில் போகுதா பின்னணியில் போகுதான்னு பார்க்கறத விட ஃபர்ஸ்ட் அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர், மதசார்பற்றவர் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அவர் ஒரு மதசார்பு இல்லாம பெரியார் வழியில எல்லாரும் சமம்னு சொல்றதா நினைச்சிட்டு இருக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப தவறுங்க. அவர் மத பின்னணியில தான் அவர் செயல்படுறாரு. அவருடைய ஆளுகளை பாருங்க, மந்திரி எல்லாம் பாருங்க, மரியம் வில்சன், ஜோசப் விஜய் ஒன்று, அப்புறம் எல்லாத்துக்கும் அமைச்சிருக்கிறது பாருங்க, எல்லாமே கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடுக்காரங்க பாருங்க, ஒண்ணுமே எல்லாம் டம்மி பீஸா சுத்திட்டு திரிகிறாங்க. டெல்லியில இருந்து எடுத்துங்க, எல்லாமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி முக்கியமான பதவியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் பாருங்க கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா காவிரி பிரச்சனைக்கு அவர் தான் பேசினாங்க. ஒண்ணுமே கிடையாது. நான் போய் அங்க அமைச்சர் அவரை போய் சிவகுமார் போய் பாக்குறாரு, அவர் வரலான்னு சொல்லிட்டாரு ஒரே வார்த்தைக்கு. உடனே நான் மக்களுக்காக இந்த அவமானத்தை தாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. இவர் ஓடுறதுலயே குடிய இருக்கிறார தவிர வேற எதுவுமே கிடையாது. இந்த திசை திருப்பதற்காகத்தான் இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, மற்ற சட்டங்கள்லாம் எதுக்கிற மாதிரி அப்படியே இந்த எஃப்சிஆர்ஏங்கிற இந்த சட்டத்தையும் வந்து அவர் எதுக்குறேன் அப்படிங்கிறாரு. இது அவர் எதுக்கிறதுக்கு ஒரு காரணமா கூட நம்ம பார்க்கலாங்க. இது என்னன்னு பார்த்தா, நம்ம பிஜேபிக்கு ஆதரவு கிடையாது. நான் உங்களுக்கு தெரியும், ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணிக்கோ. அதோட நாம் தமிழராக தான் நான் வந்து அதிகமாக நான் பேசி ப்ரொமோட் பண்ணியிருப்பேன். எப்பவுமே நாம் தமிழருக்கு தான் நான் பேசியிருப்பேன். ஏன்னா நான் தமிழன், அதனால நாம் தமிழருக்கு தான் நான் பேசியிருப்பேன். இவரு பாத்தீங்கன்னா இந்த இந்த இதை வந்து சட்டத்தை அவர் எதுக்கிற காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுல இருந்து கிறிஸ்துவ மிஷினரிக்கு ஃபண்ட் வரும். அதை வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்து எல்லாத்துக்கும் எல்லாமே சர்ச்சு கட்டுறது, ஒருத்தர் மதமாற்றம் செய்யறது, அவங்களுக்கு அதை பணத்தை கொடுத்து மதமாற்றம் செய்யறது, இந்த வேலையெல்லாம் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப பிஜேபிங்கிற ஆள் பாத்தீங்கன்னா முஸ்லீம் மட்டுமே டார்கெட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதை பேசினா 2 மணி நேரம் பேசுவோம், அதுக்கு வீடியோ ரொம்ப லன்த்தா போயிடும். அதை விட்டு போட்டு கிறிஸ்துவ மதம் பேசுறதே கிடையாது. ஏன்? கிறிஸ்துவ மதம் வெளியில இருந்து மதம் தானே, அதை பேசணும்ல. நீ சர்ச்சை கட்டுறதுல சர்ச்சையிலேயே பார்க்கலாம். ஒரு பிஜேபி மோடிஜி வந்து இனிமேல் சர்ச்சு கட்டக்கூடாது, இந்த சர்ச்சு கடையில வந்து சீதை பிறந்தார், இந்த சர்ச்சு கடையில அவரு பிறந்தார், பிறந்தார், போய் சர்ச்சை காட்டு பார்க்கணும். சர்ச்சு தான் இந்தியா முழுக்க இருக்குது, அதை காட்ட மாட்டாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பூரா ஃபண்டையும் வாங்கி, முழு ஃபண்டையும் வாங்கி மதமாற்றம் செய்யற வேலையிலேயே அவங்க இறங்கிட்டாங்க. சரி, அவங்க மதத்தை அவங்க பரப்புறாங்க. இது இத்தனைக்கு காரணம் யாரு? இந்த ஜென்சி கிட்ஸ் அவங்க தானே. மாற்றம் வேணும்னு கொண்டு வந்தது தப்பு இல்லை, கண்டிப்பா மாற்றம் வேணும். திராவிட கட்சிகிட்டு இருந்து 2 கட்சிகிட்டு இருந்து மாற்றம் வேணும், அப்பதான் அந்த நாடு உருப்படியாகும். ஆனா இந்த ஜென்சி கிட்ஸ் பண்ண வேலை, மாற்றம்ங்கிற பேர்ல ஓட்டம் போட்டு ஒரு கூத்தாடி கொண்டாந்து வச்சு தமிழ்நாடு அடியோடு நாசமா போக வச்சுட்டாங்க. நீ தமிழ்நாட்டுல என்ன நடக்குங்கிறீங்க? ஒண்ணுமே இல்லை. சட்டம் ஒண்ணு இருக்கு, அதாவது கசா முசான் இருக்கு. வாய் திறந்து பேசாத ஒரு முதலமைச்சர்னா எனக்கு தெரிஞ்சு பிரதமர் இருந்தார், நரசிம்மராவ். அவரு பாராளுமன்றத்துல பேசினாரா? அது கிடையாது. அவர் சிரிக்கவே மாட்டாரு, ஆனா அப்பப்ப பேசுவாரு. இவரு அதுவும் கிடையாது. மந்திரிச்சு பிடிக்க வேண்டியது, சினிமா டயலாக் பேச வேண்டியது, இதை தவிர ஒண்ணுமே கிடையாது. இது முழுக்க காரணம் இந்த ஜென்சி கிட்ஸ். இவங்க பண்ணதுதான் இதுக்கு முழு காரணமே. இவர் விஜய் இதை ஏன் எதுக்குறாருன்னா, இந்த ஃபண்டை ஏன் எதுக்க பிஜேபி அரசு மசோதா நிறைவேற்றக்கூடாதுங்கிறாங்கன்னா, இவங்களுக்கு ஃபண்ட் வரணும், இந்த நாடு முழுக்க கிறிஸ்துவ மதம் பரவணும் அப்படிங்கிற ஒரு உள்வாங்கத்தின் அடிப்படையில தான் இவர் அதை பண்றாரு. இவர் ஒன்றும் மக்கள் பாதுகாப்புக்காகவோ மற்ற பாதுகாப்புக்காகவோ, இவர் சிறுபான்மை நலத்துக்காகவோ இவர் எதுவுமே செய்ய கிடையாது. அப்படி செய்யற மாதிரி இஸ்லாமியில் பண்ணிருக்கணும்ல. அதெல்லாம் சும்மா எல்லாத்துக்கும் ஒரு சீட்டை கொடுத்து வச்சுட்டு வந்து என்ன செய்யறேன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்காரு. சரி, அவரை விடுங்க. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, இவங்க தானே மாற்றத்துக்கான படிச்ச பசங்க. சிந்திச்சிருக்கோம். திமுக எதிர்ப்பு தான் இத்தனைக்கு காரணமே. திமுக எதிர்ப்பு ஏடிஎம்கேக்கு போகல, எல்லாம் விஜய் பக்கம் போயிடுச்சு. சிந்திச்சிருக்கோம். விஜய் இந்த மண்ணை ஆளுவதற்கு சரியான தகுதி உள்ள நபரா, ஒரு முதலமைச்சரா அமர்வதற்கு அவர் சரியான நபரான்னு யோசிச்சிருக்கோம். இதே சீமான் இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இவ்வளவு தூரம் மேகதாது பிரச்சனை பேசியே இருக்க மாட்டான். இந்நேரம் பயங்கர பிரச்சனையா இருக்கும். நீங்க யோசிக்காம செஞ்சதனுடைய விளைவு நம்ம நாடு பின்னடைவை தான் சந்திச்சது. அதுதான் விளைவு. இது முழு பொறுப்பேற்றுக்க வேண்டியது காரணமே ஜென்சி கிட்ஸ் தான் அப்படின்னு நான் தெளிவா குற்றம் சாட்டுறேன். நீங்க என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம்.